வெல்கம் டு த ஷார்ட்கட் ஏரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ரத்னம், விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து டைரக்டர் ஹரி இயக்கத்தில் வெளியானதான் இந்த ரத்னம். டிஎஸ்பி மியூசிக், சம படம் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஆக்ஷன் மூவி. நான் பார்க்கணும், ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கோம். ஹீரோயினியை வந்து 4-5 பேர் திறந்தாங்க. படம் ஃபுல்லாக அவர் காப்பாற்றுறது தான். ஹீரோயினி காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. அதாவது ஆந்திரா பார்டரில் இந்த படம் நகருது. ஆந்திரா முழுக்க ஆந்திரா பார்டரு, தமிழ்நாட்டு பார்டரு, இந்த மாதிரி பார்டரில் தான் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. தமிழ்நாட்டு பார்டரில் அந்த ஆந்திரா பார்டரில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. முக்கால்வாசி சீன் அங்கே தான் இருக்கும். படம் வந்து அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்குது, பட் இருந்தாலும் சிரிப்பு வரல. பட் போர் அடிக்காமல் இருக்குது. எனக்கு ஆக்ஷன் பயங்கரமான ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். படம் ஃபுல்லாக ஹீரோயினி காப்பாற்றுறது தான். எதுக்கு காப்பாற்றணும், ஏன் ஹீரோயினியை துரத்துறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹீரோவோட அம்மாவாக, இன்னொன்று ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதனால தான் வந்து ஹீரோயினியை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஓகே. அதாவது இன்னும் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து மியூசிக் பெருசாக இல்லை. மியூசிக் ஓரளவு தான் நல்லா இருந்துச்சு. படம் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி வந்து கௌதம் வாசுமேனன் நடிச்சிருக்காரு. அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சின்ன ரோலுக்கு தான் வருவார். என்ன ட்ரெய்லரில் வந்து கெட்ட வார்த்தை காமிச்சாங்க, இதில் வந்து மியூட் பண்ணிட்டாங்க. இதுக்கு எதுக்கு ட்ரெய்லரில் வந்து கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அவங்கள தான் கேட்கணும். சரி, ஓகே. இந்த படம் ஃபுல்லாக வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சம்பவம் தலையை வெட்டி அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. தலையை வெட்டி ஒரு விஷால் தூக்கிட்டு வர மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த படத்துலேயும் அந்த சீன் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா மறந்து போயிருவீங்க. படம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் ஹீரோயினி காப்பாற்றுறது தான் கதை. காப்பாற்றினாரா இல்லையா, அதாவது ஏன் ஹீரோயினிக்கு துரத்துறாங்கன்னா, அவங்க ஹீரோயினியோட லேண்டு வில்லனுக்கு மாட்டிக்கும். அதாவது ஆந்திராவில் ஹீரோயினியோட இடம் இருக்குது. இவங்க வந்து ஆந்திரா பார்டரில் இருக்காங்க. அது வந்து வில்லன் தெரியாமல் வேற ஒரு லூஸு கான்ட்ராக்ட் என்ன பண்ணிடுவோம், ஹீரோயினி இடத்துல, அதாவது வில்லன் இடத்துல கட்டாமல் கொஞ்சம் தள்ளி ஹீரோயினி இடத்துல காலேஜை கட்டினதுனால ஹீரோயினிக்கும், அதாவது ஹீரோயினியோட அப்பாவுக்கும் வில்லனே சொல்ல தெரியாதனமாக கட்டிட்டாங்க. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என் இடத்த எனக்கு கொடுத்துறேன், நான் அதுக்கெல்லாம் காசை கொடுத்துறேன்னு சொன்னால் அவன் கேட்கல. எனக்கு எங்கள் பரம்பரை சொத்து அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பிரச்சனை அப்புறம் பெரிய பிரச்சனையாகி கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு இது முதலே பண்ண வேண்டியதுதான். அந்த இடத்த வந்து அந்த வில்லனுக்கே ஒருத்தன் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரு. இதுக்காக ஒருத்தன் விரல வெட்டுறான், கை போய் காலு போய் மண்டை போய் மூளைலாம் குழம்பி போய் இறங்குறாங்க. நீ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி விடுதா எப்போறா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்குது. சரி, ஓகே. மற்றபடி விஷயம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.